يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலமா பெருமக்களே, பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இருந்து, பல்வேறு பகுதிகளில் இருந்து, ஊர்களிலிருந்து வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் மஃபிரத்தும் என்றென்றும் உண்டாகுவதாக. இன்று அல்லாஹுடைய உதவியினால் பல்வேறு வருடங்களுக்கு பின்னால் அகில இலங்கை தௌஹீத் ஜமாத், அதாவது ACDJயினால் இந்த பெண்களுக்கான ஒரு நாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் ஒன்று சேர்த்த அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்கெல்லாம் அல்லாஹுடைய கலாமான வஹீயை பற்றி பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் வருவதாகவும், மேலும் யாரெல்லாம் அப்படியான சபைகளிலே இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் நல்ல விதமாக பேசி சந்தோஷப்படுகின்றான் என்றும், மேலும் யாரெல்லாம் அப்படியான சபைகளிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் இறங்குவதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இன்று இந்த சமூகத்திற்கு தேவையான, அதாவது இந்த சமகாலத்திற்கு தேவையான சிறந்த 4 தலைப்புகளில் முக்கியமான சிறந்த கண்ணியமான 4 உலமாக்களால் இந்த 4 உரைகள் நடத்தப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜுமர் 18வது வசனத்தில் கூறுகின்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல். அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய வார்த்தையை செவியேற்பார்கள். செவியேற்றதற்கு பின்னால் ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதனை அவர்கள் அழகான முறையிலே பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பான சகோதரிகளே, நாம் நம்முடைய மாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு போறதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கல்விக்கு, இஸ்லாம் மார்க்கத்தில் இந்த கல்விக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அதே சூரத்துல் ஜுமர் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல், நபியே நீங்க சொல்லுங்க, ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வி அறிவை உடையவர்கள், அதாவது ஞானமுடையவர்கள், அறிவுடையவர்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களும் ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே மடையர்களாக வாழ்கின்றார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களும் சமமா அப்படின்னு சொல்றான். இன்னமா யததக்கரூன உலுல் அல்பால். நிச்சயமாக நல்லுபதேசத்தை எல்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்கள் தான் அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா கல்விக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் நரகம் போகும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால் கல்வியை முதன்மைப்படுத்துகிறான். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இதை அனைத்துமே நபிகள் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அப்படி அவன் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் நரகம் போவான். அப்ப அவனுக்கு ஒழுங்கான ஒரு அறிவு இருந்தால்தான் அவன் என்ன செய்வான், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி ஆராய்ந்து என்ன செய்வான், ஒழுங்கான முறையில் செய்வான். கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் அந்த நிலை எப்படி ஏற்படும் என்றால், இன்றைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய மாதிரி பிதுஅத்கள், அனாச்சாரங்கள், வழிகேடுகள் எல்லாம் என்ன செய்யும், உருவாகும். அப்போ ஒரு மனிதன் கல்வி அறிவு ஒழுங்கான முறையில் இருந்தால் மட்டும்தான், கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவனுக்கு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை கூட அவனுக்கு ஏற்படுது. அதே போல தான் கொஞ்சம் பாருங்க, ஜாஹிலியா காலம், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும். அறியாமையிலையும் மடமையிலையும் மூழ்கி இருந்த ஒரு காலம் தான் ஜாஹிலியா காலம். அந்த காலத்துல சிறப்பானவர்கள் இருக்கவில்லையான்னு கேட்டால் சிறப்பானவர்கள் இருந்தாங்க, நல்லவர்கள் இருக்கவில்லையான்னு கேட்டால் நல்லவர்களும் இருந்தாங்க.
அப்ப அறிவுள்ளவர்கள் இருக்கவில்லையான்னு கேட்டா அறிவுள்ளவர்களும் இருந்தாங்க. ஆனால் அன்றைய காலத்திலுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிரயோசனம் இல்லாத ஒரு அறிவாக இருந்துச்சு. பின்னால நபி அவர்கள் வந்ததற்கு பின்னால தான் என்ன நடக்குது, அவர்களுக்கு ஒழுங்கான அறிவு வழங்கப்பட்டது. அதற்கு பின்னால இன்று வரைக்கும் போற்று பெறக்கூடிய நல்ல அறிஞர்களாகவும் சிறந்த அறிஞர்களாகவும் இந்த சஹாபாக்கள் மாறினாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக கல்வி அறிவு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து எச்சரிப்பது போலவே தான் இந்த கல்வியை குறித்தும் கூறியிருக்கிறாங்க. எப்படி மறுமையை குறித்து எச்சரிக்கின்றார்களோ அதே விஷயத்துல நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கல்வி அறிவையும் குறித்து எங்களுக்கு சொல்றாங்க. நபி அவங்க சொல்றாங்க, மறுமை நாள் வராது, மறுமை நாள் வராதாம். எது வரைக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துல இந்த சமூகத்துல கல்வி உடையவர்கள் இருக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது. எப்ப இந்த கல்வி அறிவு உடையவர்கள் இல்லாமல் போகின்றார்களோ அப்பதான் மறுமை நாள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்பான சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் மறுமை நாளுக்குரிய நடமாடும் மனிதர்கள் என்பதை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்படித்தானே? கல்வி அறிவு இல்லாமல் யாரெல்லாம் வீணான விளையாட்டுகளிலேயும் மடமைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் மறுமை நாளுக்குரிய நடமாடும் மனிதன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போலத்தான் இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அத்துன்யா மல்ஊனா, இந்த உலகம் சபிக்கப்பட்டது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? சபிக்கப்பட்ட உலகம். மல்ஊனுன் மா ஃபீஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட சபிக்கப்பட்டது. அப்படி சபிக்கப்பட்ட ஒரு உலகத்துல தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் சுகபோகங்களும் பொருளாதாரங்களையும் எடுத்துக்கொண்டு وَمَا وَعَلَاهُ وَعَالِمًا وَمُتَعَلِّمًا. யார் யார் தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர, யார் யாரெல்லாம் அறிஞர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் தவிர, யார் யாரெல்லாம் கல்வியை பயில வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவர்களை தவிர. அப்படி இல்லாமல் மற்ற அவ்வளோ பேரும் யார் என்று சொன்னால் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அலி ஹலீஃபா, நான் பூமியில ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? ரத்தம் சிந்தக்கூடிய, ரத்தத்தை வலிக்கக்கூடிய, போராடக்கூடிய, பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதனையா நீ படைக்க போகிறாய் கேட்டாரா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாண்டால் மலக்குமார்களை விட ஒரு படி மேலாக்கினான். எப்படி மேலாக்கினான்? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹ் ஆதமுக்கு அனைத்து விஷயங்களையும் கற்பித்து கொடுத்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு அடியானை படைச்சிட்டான். ஒரு மனிதனை படைச்சோன்னு சொன்னால் ஒரு அடியான் என்ன வேலை செய்யணும்? ஒரு ஆபிதா இருந்தான்னு சொன்னால் இபாதத் செய்யணும். அப்படித்தானே? அல்லாஹ் ஒரு மனிதனை படைச்சோன்னு சொன்னால் முதலாவது அவன் என்ன செய்யணும்? இபாதத் விஷயத்துல ஈடுபடணும். ஆனா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இபாதத்தை பத்தியா சொல்லி கொடுத்தான்? நான் உன்னைய படைச்சிட்டேன், நீ என்னைய வணங்குண்டா சொல்லி கொடுத்தான்? இல்ல. என்னத்தை சொல்லி கொடுத்தான்? கல்வி அறிவை தான் முதலாவதாக சொல்லி கொடுத்தான். அப்ப கல்வி அறிவு என்பது இஸ்லாம் மார்க்கத்துல முக்கியமான ஒரு விஷயமா இல்லையா? அதே போலத்தான் எங்கட நபி முஹம்மத் நபி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை தெரிவு செய்கின்றான். எப்படி தெரிவு செய்கின்றான்? உம்மத்துடைய கடைசி நபியை தெரிவு செய்கின்றான். சுவர்க்கத்திற்கு முதலாக போகக்கூடிய ஒரு நபியை தெரிவு செய்கின்றான். அதே போல எங்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்யக்கூடிய, ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு நபியை தெரிவு செய்கின்றான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஒரு நபியை தெரிவு செய்யக்கொள்ள எப்படி தெரிவு செய்யறான் தெரியுமா? வார்த்தைகள் எல்லாம் படைச்ச இறைவன், எத்தனையோ வார்த்தைகளை படைத்த இறைவன் ஒரு வார்த்தையை தான் சொல்றான், இக்ரா. என்ன சொல்றான்? இக்ரா.
நபியே நீங்க ஓதுங்கள், படியுங்கள், வாசியுங்கள், அதை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான். நபி அவங்க என்ன சொல்றாங்க? மாநபி காரியை, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் மரக கட்டி பிடிச்சி என்ன சொல்றாங்க? அவளுக்கு இக்ரா அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஆரம்பத்திலேயே அல்லாஹ் எங்களை முஹம்மது நபியை தெரிவு செஞ்ச உடனே நீங்க என்னைய வணங்க வேணும்னா சொன்னாங்க? இல்ல, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. முதலாவது சூரா அலைக்கின் ஆரம்ப வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை சொல்லி கொடுக்குறான்? மனிதனை படைத்த படைப்பு அல்லாஹ் என்றால் யார் என்ற விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறான். நபி அவங்க அந்த 5 வசனத்தோட 6 மாத காலமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இருக்கிறாங்க. அது வரைக்கும் எந்தவித குர்ஆன் வசனமும் இறங்கல. அப்ப அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் இருக்குது. 6 மாசத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா அப்படின்னு சொல்றான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நபியை தெரிவு செஞ்ச உடனே அல்லாஹ் இபாதத் செய்யுங்கன்னு சொல்லல, கல்வியை மெயின்படுத்துறான். கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை விளங்கப்படுத்துறான். இப்ப கல்வி என்பது இஸ்லாம் மார்க்கத்துல முதலாவது நம்பர் 1 என்ற இடத்துல என்ன செய்து இருக்குது. அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நலவை நாடுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் மார்க்கத்துடைய தெளிவை, மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுப்பான்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹுடைய நலவை பெற்றவர்கள் விரையினா. இதே போல ஒரு பெண் சமூகம் இன்னைக்கு வீட்டு வேலை தான் முக்கியம் சொல்லி அதில் வைப்பாங்க. இன்னும் சிலர் ஃபோன் தான் முக்கியம் சொல்லி அதில் வைப்பாங்க. ஃபோன் எடுத்துக்கொண்டு சொன்னால் அதில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைய பெண்கள் சமூகம் இருக்குது. இன்னும் பல்வேறுபட்ட வேலைகள் இருப்பாங்க. ஆனால் அப்படி எல்லாம் இல்லாமல் நானும் மார்க்கத்தை கற்க வேண்டும், நானும் அதனை அறிய வேண்டும் என்று நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க தானே. இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல தன் இன்னொரு ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க, மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னah. யாரு கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு பாதையில போறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த சுவர்க்கத்துடைய பாதையை இலகுப்படுத்துவான்னு சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எங்களுக்கு சுவர்க்கத்துடைய பாதையை இலகுப்படுத்துறதுக்கான ஒரு சான்ஸ் இப்படி மார்க்க சபையில நாங்க ஒன்று சேர்றது, மார்க்க வகுப்புகளுக்கு போறது. இன்றைக்கு பள்ளிகள் என்ன செய்யறாங்க? நிறைய மார்க் கிளாஸ்கள் நடக்குது. இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ மார்க்க வகுப்புகள் பல்வேறு இடங்கள்ல நடந்து கொண்டு தான் இருக்குது. அகீதா கிளாஸ், ஃபிக்ஹ் கிளாஸ், ஹிஃபுல் கிளாஸ், தஜ்வீத் கிளாஸ்னு சொல்லி எத்தனையோ கிளாஸ்கள் நடக்குது. ஆனா அதற்கு போகக்கூடிய எங்களுடைய சமூகத்துடைய நிலை மிகவுமே குறைவாகத்தான் காணப்படுது. நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும், நான் ஒரு மார்க்க சபைக்கு போறேனா அப்ப அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை நாங்கள் யோசிச்சு கொள்ளணும். நாங்கள் ஒரு மார்க்க சபைக்கு போறோமா, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துடைய பாதையை இலகுப்படுத்தி தாரான் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், யோசிச்சு கொள்ளணும். இப்படியாக போகக்கூடிய சபையில எங்க பிள்ளைகள், உறவினர்கள், அயலவர்கள்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யணும், நாங்கள் போகணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், எங்களுக்கு அந்த நன்மையை பன்மடங்கு ஆக்கி தருவான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு எங்களை சமூகம் இந்த கல்வி என்ன செஞ்சுக்கன்னு சொன்னா 2 கேட்டகரியா பிரிச்சாச்சு. இது நபியவங்க பிரிச்ச பிரிப்பல்ல. எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? மார்க்க கல்வி, உலக கல்வி. இது இந்த சமூகம் பிரிச்சது. மார்க்க கல்வின்னு ஒரு வரையறையும் உலக கல்வின்னு இன்னொரு வரையறையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. அப்படி அல்ல, நபியவங்க பிரிச்ச பிரிப்பு எப்படி தெரியுமா? பிரயோசனமான கல்வி, பிரயோசனம் இல்லாத கல்வி. நபி அவங்க எப்படி துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக இல்மன் நாஃபியா. யா அல்லாஹ், எனக்கு பிரயோசனமான கல்வியை தான் சொல்லி பிரயோசிச்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. பிரயோசனம் இல்லாத கல்வியில் இருந்த நபி அவங்க என்ன செஞ்சாங்க, பாதுகாப்பு தேடினாங்க. அப்ப நபி அவங்க பிரிச்ச பிரிப்பு இப்படித்தான். அப்போ ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு கல்வி அறிவு இருக்கணும். எப்படியான அறிவு இருக்கணும்? பிரயோசனமான அறிவு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் மடமைக்கு பேத்து விடுவான். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு உலக கல்வி இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்க அறிவு இல்லை, மார்க்க கல்வி உடையவர்களுக்கு உலக அறிவு இல்லை. அப்படி இருந்தாலும் சொன்னால் இந்த சமூகத்தில் வாழ்வது கஷ்டம். ஒரு மனிதனை பொறுத்தவரை 2 அறிவும் இருக்கணும். ஆனால் உலக கல்வியை விட பல மடங்கு அதிகமாக மார்க்க கல்வி ஒரு மனுஷன்ட்ட இருக்கணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு டாக்டர், டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ் நிறைய படிப்படியாக என்ன செய்யறாங்க, எல்லாரும் மோசம் கொண்டு போறாங்க. அவங்க யாரும் அல்லாஹ்வை நன்றி செலுத்திய மாதிரி இல்லை.
அல்லாஹ் சொல்றான் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரும், உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க பார்க்கலையான்னு கேட்குறான். ஒரு டாக்டர் எடுத்து பாருங்க, அவர் ஆப்ரேட் பண்ணக்குள்ள எப்படியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவார், கண் ஆப்ரேஷன் பண்ணுவார், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவார்னு சொல்லி உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் போடுவார். எத்தனை வைத்தியர்கள் அந்த ஆப்ரேட்டை கண்டோடனே சுஜூ செஞ்சவங்க எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய அற்புதத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன், கையில் வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் எத்தனை பேர்? இல்லாத காரணம் என்னன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட மார்க்க அறிவு இல்லாத ஒரே ஒரு விஷயம்தான். அப்போ நாங்கள் யோசிக்கணும் என்னென்னு சொன்னால், எங்களோட புள்ளைக்கு நாங்கள் கல்வி அறிவி கொடுக்குறோன்னு சொன்னால் மார்க் அறிவியும் சேர்த்து கொடுக்கணும். இன்றைக்கி எங்களோட சமூகம் சீரழிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மார்க் அறிவி இல்லாமை தான். விளையினா மார்க் அறிவு இருந்தன்னு சொன்னால் அந்த புள்ளைகள் நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கும், 2 இடத்துலையும் வெற்றி பெறுவாங்க. மார்க் அறிவு இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த முஸ்லீம் சமூகம் சீரழிஞ்சு கொண்டு போகுது. அப்போ அதே போல தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் மரணித்ததுக்கு பிறகு என்ன செய்யும், உங்களுக்கு 3 அமல்கள் வரும். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் இல்முன் நாஃபியுன், பிரயோசனமான கல்வி. அப்போ அன்பான பெற்றோர்களே சகோதரிகளே, நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உலக கல்வியை கொடுக்கறதோட பல மடங்கு அதிகமாக மார்க்க கல்வியை கொடுக்கணும். ஏனால் உலக கல்வி இந்த உலகத்தோடு என்ன செஞ்சிடும், துண்டிக்கப்பட்டுவிடும். ஆனால் தொடர்ந்து வரக்கூடியது எது, மரணத்திற்கு பின்னாலும் வரக்கூடியது எது, இந்த மார்க்க கல்வி மட்டும்தான். எங்கெல்லாம் மார்க்க சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் நடக்குதோ, எங்கெல்லாம் மார்க்க சம்பந்தமான வகுப்புகள் நடக்குதோ அந்த இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளையும் அனுப்பணும். அதே போல் நாங்களும் என்ன செய்யணும், அப்படியான சபைகளை கலந்து கொள்ளணும். சரி, அப்போ அன்பான சகோதரிகளை, அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு அழகான மார்க்கம் பேசக்கூடிய ஒரு சபையில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த சபையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டிருக்குது. மலக்குமார்கள் சூழ நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அதே போல் அல்லாஹ் எங்களை பற்றி பேசி சந்தோஷப்படுகின்றான் என்ற வகையில் முதலாவது உரையை நிகழ்த்துகிறோம். முதலாவது உரை என்னன்னு சொன்னால் சஹாபா பெண்களின் தியாகம். அன்றைய ஜாஹிலியா கால மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு நல்லா தெரியும். அடிமைகளை பெண்கள் என்ன செஞ்சாங்க, அடிமைப்படுத்தினாங்க. பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த குளித்தோண்டி புதைச்சாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இருந்த அந்த பெண்கள் எப்படி இவ்வளவு சாதனை புரியக்கூடிய ஒரு பெண்களாக உயர்ந்தாங்க, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செஞ்சாங்க, நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அழகிய ஒரு தலைப்பில் நாடளவிய ரீதியில் தஅவா களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஷேக் நியாஸ் சிஹாஜி அவர்களை தாழ்மையோடு நாங்கள் அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்காக.